நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவ பாண்டிச்சேரி போயிருந்தோம். சரி போயிட்டு வரும்போது எங்கேயாவது சுத்தி பார்க்கலாமேன்னு போகும்போது போன இடம் தான் இந்த மேங்கோ ஃபாரஸ்ட். அ அப்படியே போற வழியில பார்த்தீங்கன்னா, அங்க போம்போது தான் அந்த கல்லுலாம் கிடைக்கும் இல்லைங்களா? நம்ம தமிழ்நாட்டுலலாம் பேன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ, அதனால கல்லுலாம் வாங்கி எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு பார்த்துருந்தோம். அதில என் மாமியார் கொஞ்சம் அதிகமாவே குடிச்சாங்க. என் வீட்டுக்காரோட. நான் 2 வாய் குடிச்சேன். கொஞ்சம் புளிப்பா இருந்துச்சு. ஐயோ! எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டேன். மத்தபடி ஸ்வீட்டா தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் புளிப்பா இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மணக்குள விநாயகர் கோவில் போயிருந்தோம். நாங்க போயிருந்த நேரம் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு டெத்துன்றதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வர வழியில ட்ரெஸ் எல்லாம் சுத்தி பார்த்தோம். ஆனா ஒரு ட்ரெஸ் கூட எடுக்கல. எல்லாமே ரேட் ஹெவியா இருந்துச்சு. அதனால ரிட்டர்ன் வந்துட்டோம். எல்லாமே வெஸ்டர்ன் வேர் தான். அப்புறம் வந்து அங்க இருக்க பீச் தான் இது. அதாவது மெரினா பீச். போயிட்டு அப்படியே உள்ள போனீங்கன்னா, லாஸ்ட் எண்டுல இந்த போட்டிங்லாம் போற இடம் இருக்கும். போற வழியிலே பார்த்தீங்கன்னா, சேசிங்லே வராங்க. "வரீங்களா? எங்களோட வண்டியில வரீங்களா?" அப்படின்னு சொல்ட்டு. ஆனா நாங்க இதோ போறாங்க பாருங்க, அவங்கலாம் சேஸ் பண்ணிட்டே போனாங்க. வரீங்களான்னு சொல்லிட்டு போட்டிங்ல போறதுக்கு. "இல்ல நாங்க பேசிட்டோம் முன்னாடியே" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருந்தோம். நாங்க போன நேரம் பார்த்து உள்ள எதுவுமே ஃபுட்டுலாம் எதுவுமே இல்ல. வீக் டேஸ்ல மட்டும் தான் இருக்கும் போல இருக்குது. வீக்கெண்ட்ல மட்டும் தான் ஃபுட் இருக்கும் போல இருக்கு. வீக் டேஸ்ல இல்ல. உள்ள போயிட்டு பேசிட்டு போயிட்டோம். கும்பலா போல. ஃபேமிலியோட தான் போனோம். ஃபேமிலியோட போறதுக்கு 1300 குடுத்துருந்தோம். கும்பலா போற மாரி இருந்தா 600 சம்திங் பே பண்ணா மட்டும் போதும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஒரு 2 பேரா போகலாம் அப்படின்னு சொன்னா. இது வந்து உள்ள என்ட்ரி ஆகுற இடம். ஆர்பர் இது ஆக்சுவலா 4 பிளேஸ் கவர் பண்றாங்க. அதுல ஒரு பிளேஸ் தான் இது வந்து ஆர்பர். ஃபுல்லாவுமே சுத்தி காமிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க சொல்லியிருந்தோம், "எங்க சென்னைய விட இது ரொம்ப ஒரு சின்ன ஆர்பர் தான்" அப்படின்னு. அவங்களும் "ஆமா, அது பெருசு" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. போற வழியிலே ஹார்பர் கவர் ஆயிடும். இதான் வந்து உள்ள போய் என்ட்ரி ஆகுற அந்த மேங்கோ ஃபாரஸ்ட் இது. அதுக்குள்ள போனோம்னா, இந்த மாரி ரொம்ப அழகா அந்த வேர்லாம் தெரியிற மாதிரியா சூப்பரா இருந்தது. ஆனா இந்த மரம்லாம் எதுவும் உள்ள யூஸ் இல்ல. இந்த வேர்லாம் பார்க்க அழகா இருக்கும். சதுப்பு நிலத்தில இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இதுக்குள்ள ஒரு ஃபேக்ட்ரியும் இருக்கு அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. எப்படி மீனவர்கள்லாம் ட்ரெய்னிங் குடுக்குற இடம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உள்ள ஃபேக்ட்ரி இருக்காம். அந்த இடம் இதுக்குள்ளவே இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் சுத்தி பார்த்தோம். அந்த இடத்துக்கு போகல. இதவே சுத்தி பார்த்துட்டு, அப்படியே திரும்ப யூ டர்ன் போட்டு வந்தாங்க. இதுதான் அவரோட கான்டாக்ட் நம்பர். அண்ட் மெயில் ஐடி, Instagram எல்லாமே இருக்கு. வேணா நோட் பண்ணிக்கோங்க. நாங்க போகும்போது சரி இது யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு வீடியோ எடுத்திருந்தோம். அப்படியே அங்க போட் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம். ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணும்போது சூப்பரா இருந்துச்சு ஃபோட்டோ அந்த இடத்துக்கு. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கே பெர்ஃபெக்ட்டான இடம் இந்த இடம்னு சொல்லலாம். அவ்ளோ சூப்பரா இருந்தது அந்த இடம். பாப்பாவும் பார்த்தீங்கன்னா, பயப்படாம அந்த ஒட்லயே தான் உட்காந்துட்டு வந்தா. ஏன்னா, அந்த மாரி அவங்களும் அவ்வளோ சேஃபா காமிச்சாங்க. லைஃப் ஜாக்கெட்டும் குடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 2 இடம் கவர் பண்ணியாச்சு. ஆர்பர், மேங்கோ ஃபாரஸ்ட். 3வதா பார்த்தீங்கன்னா, இந்த பொன்னியின் செல்வன் படம் இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்த தான் பேஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இங்கேயும் அந்த மூவி எடுத்திருக்காங்க. அந்த மூவி எடுத்த இடமும் நாங்க உள்ள போய் பார்த்தோம். ஃபுல்லாலாம் எடுக்கல. ஒரு பார்ட் மட்டும் எடுத்திருப்பாங்க இந்த இடம். உங்களுக்கு மூவி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆ உள்ள போனோம் நாங்க. போயிட்டு சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு 10 நிமிஷம் உள்ள சுத்தி பார்த்துட்டு வந்துருங்க. 15 நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓவரால் 1 ஹவர் இதில வந்து நாங்க 15 நிமிஷத்துக்கு அதிகமாவே உள்ள சுத்தி பார்த்துட்டு, உள்ள ஸ்நாக்ஸ் இருந்துச்சு சாப்பிட்டுட்டு, அப்படியே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, பாப்பாக்கும் உள்ள ஃபீட் பண்றதுக்கும் கொஞ்சம் டைம் கிடைச்சது. ஃபீட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம். ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கடல்லாம் ஒண்ணு சேரும் இல்லைங்களா? நல்ல தண்ணியும், உப்பு தண்ணியும் ஒண்ணு சேர்ற இடம் தான் இது. அந்த இடத்த காமிச்சிருந்தாங்க. இது 4வது இடம். இந்த 4 இடத்தையும் கவர் பண்றது தான் எங்களுக்கு ஃபேமிலிக்கு 700, 600 சொன்னாங்க. நாங்க மொத்தமாவே குடுத்துட்டு, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு முழுசாவே காசு குடுத்து போயிட்டு வந்துட்டோம். ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்தது. நல்லாவும் இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். குடுத்த காசுக்கு வொர்த்தான ஒரு பிளேஸ் தான். இதுக்கப்புறமும் நெக்ஸ்ட் ஒரு பிளேஸ்க்கு போக போறோம். அதனோட வீடியோவும் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா நாளைக்கே அப்லோட் பண்ணுவேன். பண்ணும்போது பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.